தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 24/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மிகுந்த நன்மையின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: எதிரில் வரும் இடரை கண்டதும் விவேகமுள்ளவர் மறைந்து கொள்வார், அறிவற்றோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் நல் அறிவும் என்னவென்றால், நாம் விவேகமுள்ளவர்கள் என்றால் நமக்கு முன்வரும் ஆபத்தான மனிதர்கள், ஆபத்தான காரியங்களை கண்டவுடன் நாம் விலகிவிட வேண்டும். ஆனால் நாம் பேதைகள் என்றால் நமக்கு ஒருவர் துன்பம் தந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று அறிந்ததும் அவர்களுடன் மேலும் மேலும் தொடர்பு கொண்டு துன்பங்களை வருவித்துக் கொண்டு நிம்மதியற்று அலைவார்களாம். ஆனால் விவேகி என்ன செய்வான் தெரியுமா? இந்த மனுஷன் எனக்கு ஆபத்தை வருவித்துக் கொண்டே இருக்கின்றான், இனி அவனை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் என்று ஞானமாய் ஒதுங்கி விலகி அவர்கள் ஆபத்துக்கு ஒளிந்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் வாழ்வார்கள். இது மனிதர்களுடன். ஆனால் ஒரு சில காரியங்கள் நாம் மேற்கொள்ளும் பொழுது இந்த காரியம், இந்த செயல், இந்த வேலை வாய்ப்புகள் ஆரம்பத்தில் நமக்கு அதிகமான லாபம் தருவதாக காணப்படும். ஆனால் பிறகோ அதே தொழில், அதே செயல் நமக்கு தீமையை தருவித்து இரட்டிப்பான இழப்பை தரும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களிலும் நாம் ஈடுபடாமல் மிக ஞானமாய் இறைவனின் ஆலோசனையை பெற்று அப்படிப்பட்ட காரியத்தை, அப்படிப்பட்ட செயலை, அப்படிப்பட்ட தொழில்களை விட்டு நாம் விலகி சொற்ப ஆதாயமாக இருந்தாலும் நேர்மையான வழியில், ஆபத்தான வழியில் நாம் சம்பாதித்தோம் என்றால் அது நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதங்களை தருகின்ற ஒரு செயலாக, வேலைகளாக அமையும் என்று இந்த நீதிமொழிகள் மூலமாக கர்த்தர் நம்முடன் பேசுகின்றார். ஆகவே பிரியமானவர்களை, ஆபத்தை கண்டு ஒதுங்கி விடுவோம், இறைவனை நம் முன் வைத்து ஆசீர்வாதமாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த நீதிமொழிகள் மூலமாக எங்களுக்கு கிருபையின் வார்த்தையில் நாங்கள் ஆபத்தை கண்டு ஆபத்தான செயல்கள், ஆபத்தான மனிதர்களை ஒதுங்கி விலகி வாழ வேண்டும் என்று தந்த நல் ஆலோசனைக்காக நன்றி கூறுகின்றோம். அப்பா, எங்களுக்கு ஞானத்தை தாங்க. யாரெல்லாம் எங்களுக்கு தீமையானவர்கள், எந்தெந்த செயல்கள்லாம் எங்களுக்கு தீமை என்று நாங்கள் உணர்ந்து அதை விட்டு விலகி உம்மை எங்கள் முன் வைத்து வழியை நோக்கி நாங்கள் வாழ கிருபை தாங்க. இதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.